இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக நேற்று தினத்தில் அது எல்லாவற்றையும் கோர்வையாக ஒரு டைம் லைனாக நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட நாம் கிருபையின் காலத்தை குறித்து இன்னும் ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலம் அது கிருபையின் காலம் என்றும் சொல்லலாம். கிருபையின் காலம் முடிவடைகிற தருவாயிலும், கடைசி காலம் தொடங்கிவிட்டதும் தொடங்க போகிறதுமான தருவாயிலும் எப்படிப்பட்டதான ஒரு இடைப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த கிருபையின் காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதன் அடிப்படையிலே தான் ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி எந்த காலத்தை வைத்திருக்கிறார். ரகசிய வருகையில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறாரா, இல்லை உபத்திரவ காலத்தில் நம்ம இங்கே பாட அனுபவிக்க போறோமா என்பது தீர்மானிக்கப்படும். இப்ப கிருபையின் காலத்திலே வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கிருபையின் காலத்திற்கு முன்பதாக நியாய பிரமாணத்தின் காலம் என்று சொல்லி ஒரு காலம் சொல்லப்படுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தை நியாய பிரமாணத்தின் காலம் என்று சொல்லுவார்கள். நியாய பிரமாணத்தின் காலத்தில் எப்படி தவறு செய்தவனுக்கு அது தண்டனை உண்டு, நியாய பிரமாணத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் அவரை எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து வந்து கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்த போதிலும் கூட அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபையை அவர்கள் அநேக நேரம் போக்கடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்கள் மேல கிருபையா இருந்தார். எனவே தான் மக்கள் தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவருடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அவர் அழைத்து கொண்டு வந்து இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை சிந்துபடியாக அவர் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அதை நான் தன் சொந்த குமாரன் என்றும் கூட பாராமல் அவரை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக கிருபை கொடுத்திருக்கிறார். அதை தான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலம் இப்படியாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்து அவருடைய கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். பாவம் இல்லாமல் பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கிருபையின் காலத்தை குறித்து பேசும்போது அநேகர் இப்படியாக சொல்வதுண்டு, நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறேன், எனவே என்னுடைய பாவங்கள் எல்லாம் எப்போது மன்னிக்கப்படும் என்று சொல்லி அநேகர் தர்க்கித்துக் கொள்வதை உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, வேதவசனம் அப்படியாக நமக்கு சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம் சொல்லுகிறது, பிசாசினால் பிறந்த எவனும் அவன் பாவம் செய்கிறவனாய் காணப்படுகிறான், ஆனால் தேவனால் பிறந்தவனோ அவன் பாவம் செய்ய மாட்டான். 8 வசனம் 9 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதுதான் அவருடைய கிருபை. எனவேதான் இந்த காலம் கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய கிருபையை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் காலம் என்று சொன்னால், கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவருக்கு காட்டப்படுகிறதான ஒரு இரக்கம் தான் அது கிருபையாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த கிருபையை நாம் போக்கடித்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை சற்று புரியாதவர்களாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்துல வந்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனவே நான் அவருக்காக வாழ்வேன் என்பதுதான் கிருபையை சரியாக புரிந்து கொண்டு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. இதுதான் 9 வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் அவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அவருக்குள்ளாக மரித்து அவருக்குள்ளாக நாம் உயிர்த்திருக்கிறோம். அப்போ நம்மிடத்துல பாவம் இருக்காது. இதை தான் கிருபையின் காலத்தை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா கிருபையின் காலத்துல மனம் போன போக்குகளை வாழலாம், எப்படி நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவார் என்று நாம் சொல்வோமானால் அது கிருபையின் காலம் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 35 வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவனவருடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பாராம். அப்போ இன்னைக்கு நம்முடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது?
கிருபையை உதாசீனப்படுத்தி விட்டு கிருபையை தள்ளிவிட்டு நம்முடைய கிரியைகளை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருப்போமானால் நாம் எப்படிப்பட்டதான கிரியைகள் நடப்பிக்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையின் காலம் அது நிச்சயமாகவே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை சரியாக உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்காக போராடுபவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிருபையின் காலத்தை உதாசீனப்படுத்துகிறவர்களோ, கிருபையின் காலத்தை ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் ஆண்டவருடைய வசனம் கேட்கப்பட்டும் அதற்கு செவி கொடாமல் தன்னுடைய செவியை அடைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கோ ஆண்டவரும் தன்னுடைய கதவை அடைத்து விடுவார். இன்னைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்துல எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதன் பிரகாரம் தான் நம்முடைய வாசல் அடைக்கப்படுவதும் நம்முடைய வாசல் திறந்ததா இருக்கிறதும், ஜீவனுக்கு பிரவேசிக்கிறதான அந்த வாசல் அது குறுகியதான வாசல், அந்த குறுகிய வழியில நாம் பிரவேசிக்கிறோமா இல்லையா என்பது இந்த கிருபையின் காலத்துல நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அடிப்படையிலே தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை நம்ம உணர்வோம். ஆலயத்துக்கு செல்கிறோம், வருகிறோம், கிறிஸ்துவனாய் ஜீவிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லி நாம் வாழ்வோமானால் எனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் ஏது? எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில ஆண்டவருடைய வருகையில எனக்கும் அவருக்கு பங்கு ஏது? ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே என்னுடைய கிருபை நான் சரியாக நான் உணர்ந்து கொள்கிறேனா? யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், பொய்யான மாயை பின்பற்றுவர்களாகி தங்களுக்கு வருகிறதான கிருபை அவர்கள் பூக்கடிக்கிறார்கள். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படிப்பட்டதான வசனையை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது. பொய்யான மாயையை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்வது உண்டு, ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது நான் மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட போயிடுவேன். இது ஒரு வேடிக்கையா இருக்கலாம், ஆனால் உண்மையாக இது நிச்சயமா நடக்காது. நிஜமாக வேடிக்கையான ஒரு செயல் தான் இது. இப்போ நம்ம இதை வேடிக்கையா சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் மத்தியானத்துல வந்த பிறகு நம்மை நாமே சோதித்து பார்க்க முடியாதபடிக்கு அந்த நேரத்தில் நம்ம தலை குனிந்து காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பொய்யான மாயையை பின்பற்றி உங்களுக்கு வருகிறதான கிருபை நம்ம போக்கடிக்க வேண்டாம். ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழ்வோம். இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிறதான பொறுப்பை ஆண்டவரத்தில் நம்ம நிறைவேற்றோம். வேதவசனம் சொல்கிறது, அவனவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்தந்த கிருபைகளுக்கு படி அவரவர் தனக்குன்னு கணக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பா. உனக்கு தகுதியே இல்லை, ஆனால் உனக்கு நான் அந்த தகுதி தந்தனே, இந்த தகுதியை நீ சரியா பயன்படுத்தினையா? எனக்குன்னு நீ எத்தனை பேர் ஆயத்தம் செய்த? இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்து மற்றவருடைய வாழ்க்கையும் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்டுக்கூட விடாது. அந்த இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த தபசு காலங்களை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் அனுசரிக்கிறோமா? உண்மையாக எனக்குள்ளாக ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா? வேத வசனம் இன்னும் எனக்குள்ளாக கடந்து போயிருக்கிறதா? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் போன வருஷத்தை காட்டில நான் இத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தேன், அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உபவாசம் இருந்தால் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், என்னுடைய ஜெப வாழ்க்கை இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுதான் பிரயோஜனமானது. உபவாசத்தோடு கூடிய ஜெபமும் உபவாசத்தோடு கூடிய வேத வாசிப்பும் மிகவும் அவசியமானதாக இருக்குது. போன வருஷத்தை காட்டிலும் நான் இவ்வளோ வசனத்தை படிச்சிருக்கிறேன், இவ்வளோ சத்தியமான காரியங்களை ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், நான் இத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் கிருபை மேலே கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கிருபையை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்வேனோ, அப்படி கூடாதே என்று சொல்லி பவுலடிகள வேதத்தில் வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். கிருபை நம்ம பாவம் செய்வதனால் நம்முடைய கிருபை ஒரு நாளும் பெருகாது. ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமானவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மை அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் இந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் கூட கிருபையின் வாசலை குறித்து கிருபையின் காலத்தை குறித்து நாங்கள் தியானித்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த கிருபைகளை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு அந்த கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கிறவர்களா செயல்பட கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு மனம் இறங்குங்க சுவாமி, ரகசியவர்களை உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா நாங்கள் வாழ நீ கிருபை கொடுங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தின் மாயைக்கு நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே எங்களுக்கு வருகிறதான கிருபை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு உமக்குள்ளாக வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும் சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். நீ பரமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.